Hi all, very good evening. போன கிளாஸ்ல இந்த சைபர் சேஃப்டி பாடத்தை vocabulary செக்ஷன் முக்கியமா பார்த்தோம். இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் இருக்கிற வித்தியாசம், எப்பானிமஸ் வேர்ட்ஸ், அப்புறம் யூஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ். யூஃபெமிஸ்டிக்னா என்னன்னு பார்த்தோம், இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் அஃபென்சிவ் வேர்ட்ஸ். அதாவது ஒருத்தரை ஹர்ட் பண்ணாம ஒரு வார்த்தையை அஃபென்சிவா உபயோகிக்காம ரொம்ப மென்மையா தாழ்மையா நம்ம சொல்ற வார்த்தையை தான் யூஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப டைடு அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பாஸ்ட் அவே, அதுதான் இதோட யூஃபெமிஸ்டிக் வேர்ட். இன்னொன்னு என்ன பார்த்தோம், எப்பானிமஸ் வேர்ட்ஸ். அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரிஜின், ஒரு இண்டிவிஜுவலுக்கு ட்ரேஸ் பண்ணப்படுறது அதோடைய பேர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம், கொலம்பியா. அது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை அவர் கண்டுபிடிச்சார். சோ அவரோட பேர்ல இருந்து எடுக்கப்பட்ட பேர் தான் கொலம்பியாங்கிற அந்த நாட்டோட பேரு. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய இதுல இருந்து எடுக்கப்பட்டது, அந்த மாதிரி சொன்னோம். இது என்னது, எப்பானிமஸ் வேர்ட்ஸ். சோ மெயினா இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் ஸ்பெல்லிங் வித்தியாசம், எப்படி அதை உச்சரிக்கிறாங்க, ப்ரொனன்சியேஷன், அதெல்லாம் தான் முக்கிய வித்தியாசங்களா இருக்கு. மெயினா கிராமர் அவங்க எப்படி உபயோகிக்கிறாங்க அதுல மாறுபடுறது. சரியா, இதெல்லாம் vocabulary செக்ஷன்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிராமர் செக்ஷன்ல கொஸ்டின் டேக் பத்தி பார்க்க போறோம். கொஸ்டின் டேக், ஒரு டேக் போட்டிருக்கா போல போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன, ஒரு கொஸ்டின் டேக் அப்படின்னா தே ஆர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டேட்மெண்ட். அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கேள்வியா கேட்கிறோமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து, அதை நம்ம கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் டேக்னா என்ன, ஷார்ட் கொஸ்டின்ஸ், சின்ன அளவுல கேட்கப்படுற ஒரு கேள்வி, ஒரு சிறிய கேள்வி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முடிவுல கேட்கப்படுறத அதுதான் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்றோம். ஷார்ட் கொஸ்டின்ஸ் at the end of statements. At the end of statements. Short questions at the end of statements. Short questions at the end of statements. அதுதான் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்றோம். சோ இதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறது அதெல்லாங்கிறத நம்ம இனிமே பார்க்க போறோம். இதை நம்ம எதுக்கு இந்த கொஸ்டின் டேக் வருது, அதுதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சிட்டோமே, எதுக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக அந்த கேள்வியா நம்ம கேட்போம். We ask question tags at the end of statements to ask for confirmation. அது உண்மைதானா, அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்கறதுக்காக நம்ம அந்த கன்ஃபர்மேஷனுக்காக இந்த கொஸ்டின் டேக். இப்ப இங்க ஸ்ரேயான்னு எடுத்துப்போம், ஷீயும் எடுத்துக்கலாம், ஸ்ரேயா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஸ்ரேயா இஸ் an artist. isn't she? ஸ்ரேயா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, isn't she? சோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முடியிற சமயத்துல நான் ஒரு கொஸ்டின் டேகா கேக்குறேன், அவ ஆர்டிஸ்ட் தானா அப்படிங்கறத isn't she, இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் டேகா இந்த சென்டென்ஸுக்காக நம்ம சொல்லலாம். she is an artistம் சொல்லலாம் பொதுவா, isn't she? சோ இங்க ஒன்னு என்ன பாக்குறோம், ஒரு பேரு, ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் முடியல ஒரு கேள்வியா கேட்கப்படுறது.
முடிகிற வார்த்தை வந்து ஒரு ப்ரோனோனா நம்ம உபயோகிக்கலாம். இப்போ ஒரு பேர் கொடுத்திருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ஃபெமினைன் நேமா இருந்தா ஷீங்கிறது வரும். ஒரு மாஸ்குலைன் ஜெண்டரா இருந்தா இப்ப ராகுல் அப்படின்னா ஹீன்னு வரும். யூங்கிற வார்த்தைக்கு யூல தான் அது கேள்வியா முடியும். சோ ப்ரோனவுன் வந்து இந்த கேள்விக்கு அப்புறம் கொஸ்டின் டேக் அப்புறம் இருக்கிற இது வந்து ப்ரோனவுனை நம்ம உபயோகிப்போம். they are good children aren't they. so theyங்கிறது என்னோட சப்ஜெக்ட்ல இருக்கு. என்னோட முடிவுல இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன, அதுவும் தேயா தான் வருது. சோ ஒரு மேலா இருந்தா ஒரு மாஸ்குலைன் ஜெண்டரா இருந்தா ஹி, ஃபெமினைன் ஜெண்டரா இருந்தா ஷி. ஓகே, யூங்கிற வார்த்தைக்கு யூ தான் வரும். அதுல வந்து மாற்றங்கள் கிடையாது. இது ஏற்கனவே நம்ம ப்ரோனவுன்ஸ் பார்க்கறத நம்ம இத டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சென்டென்ஸ் அது முடிவுல நம்ம ஒரு கேள்வியா கேட்கிறோம், அதுதான் கொஸ்டின் டேக். சோ முடிகிற வார்த்தை வந்து ஒரு ப்ரோனவுனா முடிக்கப்படும். ஓகே, இப்ப ஒரு கொஸ்டின் டேக் இருக்குன்னா அதுக்கு என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சென்டென்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த கொஸ்டின் டேக் மஸ்ட் பி இன் த சேம் டென்ஸ். அது வந்து ஒரே காலத்துல வந்து உபயோகிக்கணும். இப்ப பிரசன்ட் டென்ஸா இருந்தா அந்த கேள்வியா கேட்கிறோம் பாத்தீங்களா அந்த கொஸ்டின் டேகா, அதுவும் அதே டென்ஸ்ல தான் நம்ம கேட்டிருக்கணும். யூ பிளே தி கிட்டார் டோன்ட் யூ. சோ பிளேங்கிறது என்ன, அது வந்து ஒரு சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. அவன் வந்து நீ வந்து ஒரு கிட்டார் வாசிப்பியா அப்படின்னு கேட்கிறோம். வாசிக்க மாட்டியா, டோன்ட் யூ. so the question tag and the statement should be in same tense. sentence அந்த statement வந்து நெகட்டிவா இருக்குன்னா நம்ம கேட்க போற கேள்வி அந்த question tag வந்து பாசிட்டிவா இருக்கும். வைஸ் வர்சா அப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருந்தா இது வந்து கொஸ்டின் டேக் பாசிட்டிவா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னா கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, அந்த உதாரணங்களோட நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் சொன்னேன்னா அந்த கொஸ்டின் டேக்ல முடிவுற வார்த்தை வந்து ஒரு ப்ரோனவுன். ஒரு இது வந்து கொஸ்டின் டேக்ல வந்து யூ நீட் டு யூஸ் ப்ரோனவுன். நம்ம வந்து ஒரு ப்ரோனவுனை உபயோகிக்கணும். ப்ரோனவுன்னா என்ன, இப்போ வந்து நவுன்னா நேம் ஆஃப் அ பர்சன், அனிமல், திங், பிளேஸ் அதெல்லாம் சொல்றோம். a word used in place of a noun, ஒரு பெயர் சொல் பதிலாக உபயோகிக்கப்படுற வார்த்தை தான் ப்ரோனவுன் இல்லையா. we are using pronoun in place of noun. இப்ப ராகுல் இருந்ததுன்னா ப்ரோனவுன் என்ன, he. ஷீலான்னு இருந்தா ப்ரோனவுன் என்ன வரும், she. யூன்னு இருந்தா யூ தான் வரும். நம்ம ப்ரோனவுன் கிளாஸ் நம்ம வந்து ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, நீங்க அதை ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வந்துடும். இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த கொஸ்டின் டேக்ல வந்து ப்ரோனவுன் வரணும், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்வேஸ் யூஸ் contracted form in the negative question tag. இப்ப is not, was not, are not, were not அப்படின்னா வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். weren't இங்க இருக்கு பாருங்க, is not, was not, are not, இதெல்லாம் என்ன, ஒரு நெகட்டிவ் மாடல் வேர்ப்ஸ். சோ இத வந்து நம்ம எப்படி எழுதணும், isn't apostrophe போட்டு ISN apostrophe T. was not, I was not keeping well, I wasn't keeping well. they are not playing cricket, they aren't playing cricket. so are notங்கிற வார்த்தைக்கு பதிலா aren't, AREN apostrophe T. I cannot sing, I can't sing.
could not, couldn't, COULD, க்கு மேல apostrophe போட்டுக்கணும். அதே போல தான் should not, you should not tell lies, you shouldn't tell lies. So SHOULD, apostrophe T. So negative auxiliaries, இந்த contracted formனா என்னன்னா is notங்கிறத நம்ம எப்படி அதை சுருக்கிருக்கோம், இந்த சுருக்கப்பட்ட இதை தான் வந்து contracted form அப்படின்னு சொல்லுவோம். is not எப்படி வந்து சுருக்கப்பட்டிருக்கு, isn't. was not வந்து எப்படி சுருக்கப்பட்டிருக்கு, இது வந்து எப்படி கான்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு, wasn't, aren't. இதெல்லாம் வந்து இதோட இந்த வார்த்தைகளோட கான்ட்ராக்டட் ஃபார்ம். கரெக்டா? can't, couldn't, shouldn't, isn't, wasn't, aren't, இந்த மாதிரி நிறைய இருக்கு. hadn't, hasn't, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்த வார்த்தைகள்லாம் என்ன? கான்ட்ராக்டட் ஃபார்ம். tags form with the model verb from the given statement with appropriate subject. நான் என்ன சொன்னேன், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோனோனோட ரீப்ளேஸ் பண்ணப்படணும். ஒரு மாஸ்குலைன் ஜெண்டரா இருந்தா ஹீன்னு சொன்னேன், ஃபெமினைனா இருந்தா ஷீ சொன்னேன், யூங்கிறது யூவா தான் இருக்கும், தே வந்து தேயா தான் இருக்கும். தெம்னா தெம். ஓகே, இட்டுங்கிறதும் இட்டா தான் இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் அந்த கொஸ்டின் டேகும் ஒரே டென்ஸ்ல இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னா கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்குன்னா அந்த கேட்கப்படுற கொஸ்டின் டேக் வந்து சொல்லப்படுற கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். யூஸ் ப்ரோனவுன் இன் தி கொஸ்டின் டேக். ப்ரோனவுனை உபயோகிக்கணும். இதான் ரூல் நம்பர் 1. டென்ஸ் இதுதான் ரூல். நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் வந்து ப்ரோனவுன் இன் கொஸ்டின் டேக். அப்புறம் நெகட்டிவ் கொஸ்டின் டேக் ஆல்வேஸ் யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம் இன் தி நெகட்டிவ் கொஸ்டின் டேக். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா கொஸ்டின் டேக் நெகட்டிவா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த நெகட்டிவா இருக்கிற கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கணும்? குறுக்கப்பட்டிருக்கணும், சுருக்கப்பட்டிருக்கணும். சாரி, கான்ட்ராக்டட் ஃபார்ம். isn't, wasn't, அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா? was notங்கிறது தான் நெகட்டிவ் கொஸ்டின் டேக். அதை வந்து எப்படி சுருக்கி இருக்கோம் நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல? wasn't, என்னுக்கு மேல ஒரு apostrophe போட்டு டி சொல்லியிருக்கோம். wasn't, shouldn't, இதெல்லாம் கான்ட்ராக்டட் ஃபார்ம். இதான் 5 ரூல்ஸ். இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியா நம்ம கொஸ்டின் டேக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதோட சேர்த்து நம்ம நிறைய பிராக்டிஸும் பண்ணணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளால அதுல பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நெகட்டிவ் கொஸ்டின் டேக் எப்படி வருது, நெகட்டிவ் கொஸ்டின்னா பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் எப்படி வருதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டேக் கொஸ்டின். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதோட டேக் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கும். சோ பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் இஸ் இன் நெகட்டிவ். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பிஎஸ்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றேன். QTனா கொஸ்டின் டேக், அது வந்து நெகட்டிவ். இந்த பக்கம் பிளஸ், இந்த பக்கம் மைனஸ். பாசிட்டிவ் பக்கம் இது நெகட்டிவ். கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவா சொல்றோம். யூ ஆர் கம்மிங், aren't you, நீ வர வந்துட்டு இருக்க. aren't you அதுதான் இதோட கொஸ்டின் டேக். ஆர் நாட்டோட கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன? aren't, AREN apostrophe T. we have finished, நாங்க முடிச்சிட்டோம். haven't we, have, இங்க நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஆரோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் கொஸ்டின்ல வருது. கரெக்டா? ஹேவ்ங்கிற நெகட்டிவ் ஃபார்ம் have, haven't. they will help, won't they, will, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. won't they, we must go to temple, mustn't we, he should try harder, shouldn't he. so should ஓட நெகட்டிவ் சாரி கான்ட்ராக்டட் ஃபார்ம் shouldn't.
she is a doctor. Isn't she? So is ஓட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? isn't. The books are interesting. aren't they? books வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. aren't they? are உடைய are அதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? aren't. I can swim. can't I? we should obey the elders. we should obey the elders. so அதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன வரும்? கண்டுபிடிங்க பாப்போம். shouldn't we? once the car was costly. ஒரு காலத்துல கார் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. so was ஓட क्वेश्चन टैग ஃபார்ம் நெகட்டிவ்ல இருக்கறத எப்படி சொல்வோம்? wasn't it. so ஸ்டேட்மென்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு, क्वेश्चन टैग வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. so positive statements will have negative question tags. ஓகேயா? இது இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. you like coffee don't you? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டேக் क्वेश्चंस. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கு, அதோட क्वेश्चन எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் பாசிட்டிவ் क्वेश्चन tags. statements. It isn't raining. Is it? Is it raining? இங்க பாத்தீங்கன்னா இந்த மழை பெய்யறது வந்து என்னுடைய மெயின் வெர்ப் ஆயிடுது. இதோடைய துணை வெர்ப் ஆக்சிலரி வெர்பா என்ன இருக்கு? இதுதான் ஆக்சிலரி ஆர் மாடல் வெர்ப். isn't. is not உடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன? isn't. மெயின் வெர்ப் இருக்கு, இந்த மெயின் வெர்புக்கு முன்னாடி என்னோட ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. அது என்ன? ஒரு மாடல் வெர்ப், ஆக்சிலரி ஆர் தி மாடல் வெர்ப். இங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ். இதுல கேட்கப்படுற நம்ம क्वेश्चन टैग வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ். இஸ் இட் ரெய்னிங்? மழை பெய்யுறதா? அங்க we have never seen such a beautiful house. have we? நாங்க இது போல ஒரு அழகான வீடை பார்த்ததே இல்ல. பார்த்திருக்கோமா? have we? நான் கேட்கப்படுற என்னோட கேள்வி, என்னோட क्वेश्चन टैग வந்து எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. கரெக்டா? seen பார்த்தது இல்ல. I have never seen. so seen is the main verb. முக்கியமான செயல் சொல். என்னுடைய auxiliary verb மாடல் verb என்ன? have. இத வச்சு தானே நம்ம क्वेश्चन टैग ஃப்ரேம் பண்றோம். have we? we have never சொல்லிருக்காங்க. சோ இது வந்து எப்படி இருக்கு? haven't சொல்லலையே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல have never. so the statement is in negative form. இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஓகேயா? அதனால அதுக்கு தகுந்தா போல இருக்கிற क्वेश्चन टैग இங்க உபயோகிச்சிருக்கோம். they won't report us. will they? அவங்க எங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுவாங்களா? will they? won't. இதுதான் ரிப்போர்ட்ங்கிறது என்னுடைய மெயின் வெர்ப் ஆயிடுது. ஆக்சிலரி வெர்ப் வந்து won't. will not. சோ இது என்ன? will plus not. அதுதான் won't. இதுதான் என்னுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் இல்லையா? won't தான் என்னுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம். எதுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம்? will உடைய நெகட்டிவ் கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் won't. கரெக்டா? இதே போல தானே இங்கேயும் is plus not. is not. சோ அதனால என்னோட क्वेश्चन टैग வந்து பாசிட்டிவா இருக்கும். சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா என்னோட क्वेश्चन வந்து பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னோம். சோ is not. isங்கிறது பாசிட்டிவ். சோ என்னோட கேள்வி என்ன வரும்? is it அப்படின்னு வந்துருது. அதே போலதான் won'tல will not. will plus not equals won't. so
என்னோட கேள்வி எப்படி இருக்கும்? will they. கரெக்டா? I can never do it right. Can I? I can't do it right அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நம்ம எப்படி சுருக்கிருப்போம்? can plus not, cannot. சோ இங்க வந்து can't I, sorry, can I. I can never do it right. அதனால என்னுடைய பாசிட்டிவ் கொஸ்டின் டாக் என்ன ஆயிடுது? can I. we mustn't tell her. நம்ம வந்து அவகிட்ட சொல்லக்கூடாது. டெல்லுங்கிறது தான் என்னுடைய மெயின் verb. இதுதான் என்னுடைய ஆக்ஷனை குறிக்கிறது இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? சொல்றது. சொல்றதுதான் என்னவா இருக்கு? செயல். அதோட சேர்த்து என்னவா இருக்கு? சேர்த்து என்ன துணை செயல் சொல்லா இருக்கு? ஆக்சிலரி வேர்பா என்ன இருக்கீங்க? must not, mustn't, must plus not, must not. அதோடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் என்ன? mustn't. must plus not, must not. we must not tell her. ஆனா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சொல்றோம்? கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல இந்த நெகட்டிவ் வேர்ட் சொல்றோம். சோ mustn't. so must plus not. so என்னோட கேள்வி வந்து பாசிட்டிவா இருக்கும். அதனால must we. we mustn't tell her. must we நம்ம சொல்லணுமா? இத நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். சோ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா நான் கேட்கிற கேள்வி வந்து பாசிட்டிவா இருக்கும். அதுலயே என்னோட மெயின் வேர்ப் முன்னாடி இந்த ஆக்சிலரி வேர்ப் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்? சுருக்கப்பட்டு இருக்கும். isn't, wasn't, won't, can't, hadn't, didn't, weren't, shouldn't அந்த மாதிரி இருக்கும். சோ அதோட பாசிட்டிவ் ஃபார்மா என்ன சொல்வேன்? should, have it, could you. couldn't ஓட பாசிட்டிவா என்ன வரும்? could. அதோட சேர்த்து ஒரு ப்ரோனவுன் வந்து ஒரு கேள்விக்குறி நம்ம போடணும். கரெக்டா? இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். STATEMENT. ஓகே. இந்த isn't ஓட பாசிட்டிவ் தான் is it. is plus not, isn't. is not தான் isn't நம்ம சுருக்கி எழுதுறோம். சோ என்னோட கேள்விக்குறியில என்ன வரும்? கொஸ்டின் டேகா is it. won't வந்து என்னது? will not. சோ பாசிட்டிவா கேள்வி வரது கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் வரும். சோ will they. we don't have enough time. do we, don't. do plus not அதுதான் don't அப்படின்னு சொல்றோம். சோ do தான் என்னுடைய பாசிட்டிவ். இது என்னோட கொஸ்டின் டேக் எப்படி ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். சோ do we. he is not playing well. he isn't. அதுதானே he is not தான் isn't அப்படின்னு சொல்றோம். is plus not. சோ என்னோட கேள்விக்குறி என்னவாகும்? கேள்வி டேக் is he. you were not listening. were you, weren't, were not உடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன? weren't. were plus not வந்து weren't. were not தான் weren't கான்ட்ராக்டட் ஃபார்மா நம்ம உபயோகிக்கிறோம். சோ என்னோட கொஸ்டின் டேக் என்ன வரும்? were you. were plus not, were not. சோ வேர்ங்கிற வேர்டு வந்து என்னோட கொஸ்டின் டேக்ல பாசிட்டிவ் வேர்டா அங்க நான் உபயோகிக்கிறேன். சாந்தினி hadn't seen you before. had she, hadn't. had plus not, hadn't. had not தான் hadn't கான்ட்ராக்டட் ஃபார்மா நம்ம உபயோகிக்கிறோம். சோ என்னோட கேள்வி எப்படி இருக்கும்? கொஸ்டின் டேக்ல had she. children shouldn't watch TV too much. should they. should plus not, should not. should not உடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் shouldn't. so my question tag will be என்னோட question tag என்னவா இருக்கும்? should they.
பார்க்கலாமா, அவங்க பார்க்கலாமா. இப்ப சில வாட்டி அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு மெயின் வேர்ப், அந்த மெயின் வேர்ப் முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப், hadn't, isn't, aren't, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்குன்னா, she didn't play well. ஸோ பிளேங்கிறது என்னுடைய செயல், வேர்ப், மெயின் வேர்ப். she didn't தான் ஆக்சிலரி வேர்ப். சில ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஆக்சிலரி வேர்பே இல்லாம இருக்கலாம். அந்த சூழ்நிலையில என்ன ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்னு சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கலாம், இல்ல சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கலாம். அதாவது நிகழ்காலத்துல இருக்கலாம், இல்லாட்டி கடந்த காலம். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் நம்ம அதை பார்த்தோம். கரெக்டா? சோ இந்த உதாரணங்களா பார்ப்போம். இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னா டூ ஆர் டஸ், அதை வச்சுதான் நம்மளுடைய கொஸ்டின் டேக் சொல்லப்படுது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டேக் என்னவா வருங்கிறது தான். ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும், கொஸ்டின் டேக்ல வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறதுதான் டூ ஆர் டஸ். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு கொஸ்டின் டேக்ல வரும். டசன்ட், அதோட நெகேஷன் ஃபார்ம் கூட வரலாம். டசன்ட் எதுவுமே இந்த டூ ஆர் டஸ் வச்சுதான் வரும். டோன்ட் யூ, டசன்ட் யூ, டோன்ட் யூ, அந்த மாதிரி. ஓகே, இதுவே வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் பாஸ்ட். இப்பதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும், டிட் வச்சு இருக்கிற கொஸ்டின் டேக்ஸ் வரும். டிட் ஹி, டிடன்ட் ஹி, அந்த மாதிரி. நெகேஷனா இருக்குது டோன்ட் ஆர் டசன்ட். இதோட நெகேஷன் என்ன, டிடன்ட். சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தா டூ ஆர் டஸ், சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா டிட், அது ஆர் டிடன்ட் நெகேஷனா இருந்தா. நெகேஷன்னா என்ன, ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறத. she reads books, இது வந்து என்ன இதுல இருக்கு, டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சோ சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிறத என்ன சொன்னோம், டூ ஆர் டஸ். என்ன சொன்னோம், டூ ஆர் டஸ் வச்சு என்னோட கொஸ்டின் டேக். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்குன்னா என்னோட கொஸ்டின் டேக் எப்படி இருக்குன்னு சொன்னோம், நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ டஸ்ஸோட நெகேஷன் என்ன, டசன்ட், டசன்ட் ஷீ. இப்ப சென்டென்ஸே வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். 1 minute.
சாரி. ஸோ என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருந்தா என்னோட கேள்வி வந்து கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவா இருக்கும்னு சொன்னோம். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்டோடைய கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும்? டஸ் ஆர் டூ ஃபார்மோடைய கேள்வியா இருக்கும். ஸோ நான் இங்க வந்து நெகட்டிவ் கொஸ்டின் டேக்கா ஃபார்ம் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசென்ட் இது சிம்பிள் ப்ரெசென்ட் பாசிட்டிவ், சிம்பிள் ப்ரெசென்ட் பிளஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ரீட்ஸ் வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசென்ட். ஸோ என்னுடைய கொஸ்டின் டேக் வந்து எதை வச்சு உபயோகிக்கணும்னு சொன்னேன்? டூ ஆர் டஸ். ஸோ சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறத என்னோட கொஸ்டின் டேக் வந்து என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். ஸோ டசன்ட் ஷி. இதுவே என்னோட சென்டென்ஸே வந்து நெகட்டிவா இருக்கு. she doesn't read books அப்படின்னா does she. he speaks Tamil. doesn't he? அவன் தமிழ் பேசுவான். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கிற கேள்வி வந்து கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும்? டூ ஆர் டஸ் வச்சு. ஸோ சென்டென்ஸ் வந்து இங்க பாசிட்டிவா இருக்கு, அதனால என்னோட கேள்வி வந்து எதுல இருக்கும்? நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். அதுவும் டூ ஆர் டஸ் உடைய நெகேஷன் என்ன? டசன்ட் ஹி. ஹி டசன்ட் ஸ்பீக் தமிழ். இதுவே வந்து நான் நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்றேன். அதோடைய கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும்? டஸ் ஹி ஸ்பீக் தமிழ். ஸோ டஸ் ஹி. இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். வந்து என்ன சொன்னோம்? சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்குன்னா கொஸ்டின் டேக் வந்து டூ ஆர் டஸ்ல வந்து நெகட்டிவ்ல வரும். சிம்பிள் ப்ரெசென்ட்ல நெகட்டிவா இருக்குன்னா கொஸ்டின் டேக்ல பாசிட்டிவ் டூ ஆர் டஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆக்ஸிலரி வெர்ப் இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் ஆக்ஸிலரி வெர்போட ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு சிம்பிள் பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப இதுக்கே வேற என்னெல்லாம் உதாரணங்கள் பார்க்கலாம் சிம்பிள் ப்ரெசென்ட்க்கு? யூ ஸ்பீக் இங்கிலீஷ். டோன்ட் யூ? ஸ்பீக்ங்கிறது என்ன? நீ இங்கிலீஷ் பேசுவ மாட்டியா? டோன்ட் யூ? சோ ஸ்பீக்ங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட். என்னுடைய கேள்வி வந்து டூ ஆர் டஸ்ல இருக்கும். சோ இங்க வந்து அப்ராப்ரியேட்டான கொஸ்டின் டேக் என்ன? டோன்ட். டோன்ட் யூ? she hates cooking. doesn't he? Sorry, Sam hates cooking. Doesn't he? He lives in Europe. Doesn't he? They drink tea. Don't they? இந்த டூ ஃபார்மா டஸ் ஃபார்மா அது வந்து நம்ம நிர்ணயிக்கணும் எந்த வார்த்தை வந்து வரணுங்கிறத. ஓகே, ஐ வாட்ச் கிரிக்கெட். ஸோ என்னுடைய சப்ஜெக்டே வந்து ஐயா இருக்கிறத என்னுடைய கேள்வி இந்த முடிகிற போற அந்த சப்ஜெக்டுமே அந்த ப்ரோனோனுமே ஐல தான் இருக்கும். ஐ வாட்ச் கிரிக்கெட். ஐ வாட்ச் கிரிக்கெட். டோன்ட் ஐ? ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட். என்னுடைய கொஸ்டின் டேக் வந்து டூ ஆர் டஸ்ல வருங்கிறத பார்த்தோம். அடுத்தது பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அதாவது இப்பதான் ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். she played tennis. didn't she? he came yesterday. didn't he? you were at home yesterday. weren't you? yesterday வச்சுக்கலாம், இல்லாட்டியும் பிளெயினா you were at home. weren't you? சோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு. சோ played, came விளையாடின, அவ டென்னிஸ் விளையாடினா. இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட். இப்பதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுதான் சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவோம். when a statement is in simple past, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குன்னா அதோடைய கொஸ்டின் டேக் வந்து எப்படி இருக்கும்? வித் டிட் ஃபார்ம்ல கேட்கப்பட்டிருக்கும். ஒன்னு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கிறதுக்கு வந்து டிட் வரும்,
பாசிட்டிவா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு didn't. did or didn't. சிம்பிள் பாஸ்ட் வந்து did, சிம்பிள் பிரசன்ட்க்கு do or does. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட் பாசிட்டிவ், do or doesல கேள்வி மாறும். பாசிட்டிவா இருந்தா doesn't, நெகட்டிவா இருந்தா does he, do you, அந்த மாதிரி கேள்வி வரும். இதுவே வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட்ல என்னுடைய சென்டென்ஸ் இருக்கு, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா என்னுடைய கேள்வியான கொஸ்டின் டேக் கேட்கப்படுறது வந்து எப்படி இருக்கும்? டிட் ஃபார்ம்ல இருக்கும். டிட் ஆர் டிடென்ட். டிட்டோடைய நெகட்டிவ் இது என்ன? அதுவும் கான்ட்ராக்டட் ஃபார்ம் டிடென்ட். கேம், didn't he came yesterday, didn't he. டிட்டோடைய நெகட்டிவ், அவன் நேத்திக்கு வந்தான். இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால என்னுடைய கேட்க போற கொஸ்டின் டேக் வந்து எதுல இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். சோ டிட்டோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? கான்ட்ராக்டட் ஃபார்ம் didn't. இதுலயுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். she played tennis. சோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். என்னுடைய கொஸ்டின் டேக் வந்து எதுல இருக்கும்? நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். சில ரேர் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, சில வார்த்தைகள். ஸ்டேட்மெண்ட்ஸ் யூசிங் barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing, seldom are treated as negative statement. இந்த வார்த்தைகள் உடைய ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இது ஸ்டேட்மெண்டே வந்து நெகட்டிவா இருக்கு. ஸ்கேர்ஸ்லி இதெல்லாம் எப்படி சொல்றது? ஒரு நெகேஷனா இருக்குல்ல. abundant அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ், நிறைய இருக்கிறது. ஸ்கேர்ஸ்லினா ஒண்ணுமே இல்லாதது, அதுதான் நம்ம ஸ்கேர்ஸ்ன்னு சொல்றோம். யாருமே இல்ல, நோபடி, நன், நத்திங், ஒன்னும் இல்ல. ஹார்ட்லி கஷ்டமா, ரேர்லி அபரூபமா. சோ அதெல்லாம் வந்து இட் இஸ் இந்த வார்த்தைகள்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நெகட்டிவ், they are treated as நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு சென்டென்ஸ் இருக்குன்னா he hardly works, does he. They seldom speak, do they. she rarely comes late, does she. இந்த ஸ்டேட்மெண்டே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். சோ என்னுடைய கேள்வி வந்து பாசிட்டிவா இப்படி கேட்டுருக்கணும் கொஸ்டின் டேக்ல. கரெக்டா? இந்த ஹார்ட்லிங்கிற வார்த்தையே நெகட்டிவா, இப்ப ஆக்ஸிலரி வெர்ப் வந்து isn't, hadn't அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது ஒரு நெகட்டிவா இருக்கு. ஒரு மெயின் வெர்போட சேர்ந்தா சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இந்த வார்த்தைகள்லாம் உடைய சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த சென்டென்ஸே வந்து நெகட்டிவா எடுத்துக்கணும். சோ என்னுடைய கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவா நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேயா? இது வந்து ஒரு ரூல். சாரி, இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னையோட இதுதான் கொஸ்டின் டேக்.
I am a student, aren't I? But I am not a student. So I am அப்படின்னு வர வார்த்தைக்கு என்னுடைய ப்ரோனோன் கடைசியில முடிக்க போற இது என்ன, ஐங்கிற வார்த்தையை வச்சுதான் நான் முடிப்பேன். இதுவே என்னுடைய ஸ்டேட்மெண்டே வந்து நெகட்டிவா இருக்கு. என்னோட சப்ஜெக்டே ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட், am I அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் டேகா இருக்கும். லெட்ஸ் டைப் சென்டென்சஸ் ஹேஸ் தி டேக் ஷால் வி. லெட்ஸ் கோ ஹோம், ஷால் வி. இந்த லெட்ஸ்ங்கிற வார்த்தை ஆரம்பத்துல ஒரு சென்டென்ஸ்ல இருக்குன்னா வந்து ஷால் வி அதுதான் என்னுடைய கொஸ்டின் டேகா இருக்கும். லெட்ஸ் கோ ஹோம், லெட்ஸ் கோ டு தி பார்ட்டி, ஷால் வி. Let's be obedient, shall we? Let's tell the truth, shall we? Affirmative imperative has the tag will you or won't you. ஒரு அதிகாரமாக கேட்கப்படுற இது வந்து எப்படி வரும்? question tag will you or won't you? Read the book, will you? Speak the truth, will you? ஸோ என்னுடைய சென்டென்ஸ், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதிகாரப்பூர்வமா இருக்கு, ஆர்டர் பண்றா போல இருக்கு அப்படின்னா என்னுடைய கொஸ்டின் டேக் வந்து எப்படி வரும்? வில் யூ ஆர் won't you. Follow the traffic rules, will you? Everyone, everybody, nobody, somebody, anybody take plural form in tag. Everyone everyone is perfect, aren't they? So இந்த வார்த்தைகள்லாம் வந்து everyone, everybody, nobody, somebody அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கொஸ்டின் டேக்ல வந்து கேட்கப்படுற வந்து aren't. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ என்னுடைய கொஸ்டின் டேக் வந்து எதுல இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். ஸோ aren't they எல்லாருமே பர்ஃபெக்ட் தான், everyone is perfect, aren't they? Negative imperative will have will you, has the tag will you. நெகட்டிவ் இம்பரேட்டிவா இருக்கு, நெகட்டிவா ஒரு கமாண்டிங் கொஸ்டின். don't come late tomorrow, don't tell lies, will you? don't come late tomorrow, will you? இந்த don't இந்த நெகட்டிவா வருது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா, ஒரு ஆர்டர் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா என்னுடைய கேள்வியான கொஸ்டின் டேக் வந்து will you அப்படின்னு இருக்கும். nothing has the tag it in the affirmative. this, that, these, those இந்த மாதிரி என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா என்னுடைய கொஸ்டின் டேக் எப்படி வருது? isn't it, aren't they? இப்போ that bag is very nice, isn't it? this article is very good, isn't it? those puppies are very cute, aren't they? so those puppies அது வந்து plural form. so அதனால நம்ம என்ன சொல்றோம்? aren't they. those puppies are very cute. என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து எதுல இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கு. அதனால என்னுடைய கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும்? நெகேஷன்ல இருக்கும். so aren't they. there is, they are have the tag isn't here, aren't there. there are some books on the table, aren't there? சில புஸ்தகங்கள் அந்த டேபிள்ல இருக்கின்றன, aren't there? அந்த மாதிரி இல்லையா? aren't there? some books அப்படிங்கிற வார்த்தை என்ன? ப்ளூரல்ல இருக்கு. சோ என்னுடைய கொஸ்டின் டேகும் எப்படி இருக்கும்? aren't, isn't. ஸோ இன்னி கிளாஸ்ல கொஸ்டின் டேக் ஸ்பெஷல் கேசஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவா இருக்குன்னு பார்த்தோம். இதுவே என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருக்குன்னா கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு பார்த்தோம். சிம்பிள் பிரசன்ட்ல இருக்குன்னா கொஸ்டின் டேக் வந்து டூ ஆர் டஸ்ல இருக்கும். என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குன்னா கொஸ்டின் டேக் வந்து டிட் ஃபார்ம்ல இருக்கும்.
ஓகேயா? அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.